10.2ல 14 சம் பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் கொடுத்துருங்க. இது ரெண்டு மல்டிபிளேஷன் கொடுத்தனால நம்ம எந்த ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டி பை டிஎக்ஸ் யூவி. இதோட ஃபார்முலாஸ் என்ன? யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ ஈக்குவல் டு எடுத்துக்கலாம் கொசிகண்ட் எக்ஸ், வி ஈக்குவல் டு காட் எக்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாஸ்க்கு என்னென்ன தேவை? வி டேஷ் வேணும், யூ டேஷ் வேணும். இப்போ யூ டேஷ் பண்ணா நமக்கு இப்போ யூ டேஷோட வேல்யூஸ் என்ன? கொசிகண்ட் எக்ஸ் பண்ணா நம்ம ஃபார்முலா படி என்னது? கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். இது வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணா வர்ற ஃபார்முலாஸ் ஆல்ரெடி பேசிக்ஸ் ஃபார்முலாஸ்ல நம்ம கொடுத்துருப்போம், அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வி டேஷ் காட் எக்ஸ் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலாஸ் வரும்? காட் எக்ஸ் பண்ணா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ். இது காட் எக்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணா என்ன வரும்? கொசிகண்ட் எக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? காட் எக்ஸ் பண்ணா நமக்கு மைனஸ் ஆஃப் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வரும். கொசிகண்ட் எக்ஸ் பண்ணா கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் மைனஸ் வரும். ஓகேவா? எப்பவுமே சி வர்றதுல நமக்கு எப்பவுமே மைனஸ் வரும், அதை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த தேவையானது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல போய் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ், அதாவது இதை டிஃபரன்சியேஷன் பண்ண மாடல்ஸ் தான் இது. ஓகேவா? இப்போ இதை டிஃபரன்சியேஷன் பண்ணா நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஆன்சர் வரும். நம்ம மல்டிபிளேஷன்ல இருந்தா இந்த பேட்டர்ன்ல தான் என்ன பண்ணணும்? எழுதணும். ஓகேவா? இப்போ யூவோட வேல்யூஸ் என்ன? நமக்கு கொசிகண்ட் எக்ஸ். வி டேஷோட வேல்யூஸ் மைனஸ் ஆஃப் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் வியோட வேல்யூஸ் காட் எக்ஸ். யூ டேஷோட வேல்யூஸ் மைனஸ் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதோட டிஃபரன்சியேஷன் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் நம்ம இதை என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வேல்யூஸ் வரும்? இங்க கொசிகண்ட் ஸ்கொயரு, இங்க வந்து கொசிகண்ட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆஃப் கொசிகண்ட் கியூப் எக்ஸ். ஓகேவா? இங்க மைனஸ், இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? இந்த மைனஸ் இங்க வந்துடும். மைனஸ் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் இன்ட்டு காட் வந்து காட் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இப்ப இதுல இருந்து காமனா நம்ம என்ன எடுக்க முடியும்னா, இங்க கொசிகண்ட் இருக்கு, இங்கேயும் வந்து கொசிகண்ட் இருக்கு. இதோட பவர்ஸ் 3 இருக்கு, இதோட பவர்ஸ் வந்து 1. அப்ப மினிமம் பவர் என்னவோ அதை நம்ம வெளில எடுக்க முடியும். இப்போ மைனஸ் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு இங்க என்ன இருக்கும்? நான் மைனஸ் எடுத்துட்டேன், அதனால இங்க வந்து பிளஸ் ஆயிடும். இங்க வந்து கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ், இங்க மைனஸ் வெளில எடுத்ததுனால நமக்கு என்ன வந்துடும்? இங்க பிளஸ். இதை வெளில எடுத்தாச்சு. இங்க ஒன்லி நமக்கு என்ன இருக்கும்? காட் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிகண்டோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி படி நமக்கு சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் தான் கொசிகண்ட்னு எழுதுவோம். ஓகேவா? இன்ட்டு இதே மாதிரி இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதோட ரெசிப்ரோக்கல் வந்து சைன், இங்க ஸ்கொயர் இருக்கறனால நம்ம அதே ஸ்கொயர் போட்டுக்கிறோம். காட்டோட ஃபார்முலா என்னது? நமக்கு டேனுக்கு வந்து சைன் பை காஸ், காட்டுக்கு வந்து காஸ். இங்க ஸ்கொயர் இருக்கனால காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 பை சைனு, இங்க 1 பை, இங்க சைன் ஸ்கொயர் வந்து காமனா இருக்கு. ஓகேவா? அப்போ 1 டிவைடட் பை இந்த சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இங்க காமனா இருக்கிறத சைன் ஸ்கொயர் காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டோம்னா இங்க 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இதுக்கு மேல இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை சைன் எக்ஸ். சரி, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸ் காமனா அப்படியே இருக்கட்டும். இங்க 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? டிஒய் பை டிஎக்ஸ். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.